அன்பும் கண்மணியும் சூப்பரான ஜோடி அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கண்மணி பிரெக்னன்சி கிட்ட வாங்கி செக் பண்றாங்க. ஆனா, அவங்க கர்ப்பமா இல்லன்னு தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "கண்மணி குழந்தை முக்கியம் தான். அத விட நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் கண்மணி. இதுக்காக நீ வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட மனச மாத்தணும்னு வெளியில கண்மணிய கூட்டு போய் ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்பும் கண்மணியும். இங்க ஸ்வேதாவும், மயூரியும் வெண்ணிலா கிட்ட, கண்மணி பிரெக்னன்ட் ஆகிட்டாளோன்னு கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆயிட்டோம். எல்லாரும் வீட்ல சந்தோஷப்பட்டோனே. ஆனா, அவ கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு அவ கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு. அப்படின்னு இங்க ஸ்வேதாவும், மயூரியும் வெண்ணிலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. வெண்ணிலா வந்துட்டு, "நான் இருக்கிற வரைக்கும் அவ சந்தோஷமா இருந்துருவாளா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா வந்து மறுபடியும் ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க அன்பு வழக்கம் போல மறுநாள் காலையில ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. இங்க ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. அங்க வெண்ணிலாவ பார்த்ததும் அன்புக்கு கடுப்பாயிடுது. "ஏய் வீட்ட விட்டு போனலடி, அதே மாதிரி ஆஃபீஸ விட்டு போய் தொலைய வேண்டியதானே, இங்க என்ன வேலை இவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவ பார்த்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு பாட்டி வந்ததும், "என்னாச்சு அன்பு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "வெண்ணிலா எதுக்காக இந்த ஆஃபீஸ்க்கு வந்தா பாட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செம கோவமா பேசுறாங்க. "என்ன அன்பு, வெண்ணிலா இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவள நான் தான் இங்க வர சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்றாங்க. உடனேவும், "பாட்டி வேண்டாம் பாட்டி. இவ வீட்ல இருந்தே என்னென்ன வேலை பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவள ஆஃபீஸ்ல வச்சிருக்க வேண்டாம். அது நமக்கு தான் நல்லது கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா பாட்டி, "வெண்ணிலா இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறது என்னுடைய முடிவு. அதுல நீ தலையிடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு, "என்ன அன்பு? நான் இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன அன்பு? நான் இங்க வேலை பார்க்கறத பார்த்து உங்களுக்கு பயமா இருக்கா? என்ன விரும்பிடுவோமோ? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு." அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. என் மனசுல எப்பவுமே கண்மணிக்கு மட்டும் தான் இடம். அப்படி இருந்தும் ஏன் தான் இப்படி என் பின்னாடியேவும் சுத்திக்கிட்டு திரிஞ்சுகிட்டு இருக்கியோ? உனக்கு எத்தன சொன்னாலும் அறிவே வராதா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பு கோவமா பேசுறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு, "அன்பு நான் உங்க மேல எவ்வளோ காதல் வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குல. நீங்க என்கிட்ட வந்து லவ்வ சொல்லும்போது, நான் உதாசீனப்படுத்துற மாதிரியே நீங்களும் என்ன உதாசீனப்படுத்துறீங்கல்ல. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல அன்பு." அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, "ச்சீ போடி! எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவ கூட நான் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்ல." அப்படின்ட்டு வெண்ணிலா ஒரு அறை அறையிறாங்க. ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாம வெண்ணிலா, "சீக்கிரமாவே உங்க மனசுல இடம் பிடிச்சு காட்டுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அன்புகிட்டயே சவால் விட்டுட்டு இருக்காங்க. சரிதான் போடின்னு அன்பும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.